வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக மிக முக்கியமான செய்திகளை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ பிஜிடிஆர்பியோடைய செகண்ட் சிவி லிஸ்ட்டு வருமா வராதா, யூஜிடிஆர்பி மற்றும் பிஆர்டியோடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்பொழுது வெளியிட போகிறாங்க, டெட் தேர்வில் 60 மதிப்பெண்கள் எடுத்தால் பாஸ் என்ற நீதிமன்ற தீர்ப்பு எப்பொழுது வெளியாகும். ஸோ இதை பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் முழுமையான தகவலை நாம் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்லையே நான் சொல்லிடுறேன், அந்த ஆசிரியர் தேர்வர்களுக்கு தற்சமயம் இந்த டைமு தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்டிருக்க சில முக்கியமான அப்டேட்டை நிறைவேற்ற போகிறாங்க பள்ளி கல்வித்துறை. ஏன்னா அடுத்த தேர்தலே வந்தாச்சு, இன்னமும் ஆசிரியர்களுடைய முக்கியமான முடிவுகள் எதுவுமே சரிவர செய்யலை. ஸோ டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு அன்னையிலேருந்து இன்றைய நாள் வர குளறுபடிகள். ஸோ டெட்டில் சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. டெட்டில் பாஸ் மதிப்பெண்கள் மாற்றப்பட்டிருக்காங்க. நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா தற்சமயம் அரசினுடைய அதிரடி முடிவால் அனைவருக்குமே 60 மதிப்பெண்கள் அப்படின்ற ஜீவோ புற இருக்குங்க. ஏன்னா கோர்ட்டில் கேஸ் பார்த்திங்கன்னா இது போயிட்டுருக்கு. டெட்டில் பாஸ் பண்ண அனைத்து கம்யூனிட்டிக்குமே 60 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற ஜிஓவை பாஸ் பண்ணுங்க அப்படின்று தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. ஸோ நீதிமன்ற தீர்ப்புக்காக மக்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அரசு பார்த்திங்கன்னா இதற்கு அதிரடியான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. தேர்தல் டைமு அப்படின்றதுனால ஒரு ஜிஓவே ரெடி பண்ணுறதா சொல்லிகிட்ருக்காங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாம். இதனால் நிறைய ஆசிரியர்களுக்கு மகிழ்ச்சிக்குரிய செய்திகள் வர இருக்குங்க. அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டிஆர்பியில் இந்த நியமன தேர்வு ரத்து. இதை போன தேர்தலுக்கே வாக்குறுதிகளில் அள்ளி விட்டாங்க. ஆனால் இந்த தேர்தலுக்கு அதை நடைமுறையில் கொண்டு வரல. ஸோ இந்த தேர்தலுக்கு முன்னாடி நடக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஒரு இறுதி கையெழுத்து போட இருக்காது. அது இதுவாக கூட இருக்கலாங்க. ஸோ பொறுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்தடுத்த தகவலை இதில் என்ன ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் என்னென்ன நடக்குது என்பது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போல் 2013 மற்றும் 2017 டெட்டில் பாஸ் பண்ணக்கூடான போஸ்டிங்கும் போட இருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்த அந்த ஒரு முக்கியமான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிடுறாங்க. ஸோ தற்சமயம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பள்ளிகளில் மாணவர்களின் சேர்க்கை அதிகரிச்சிருக்கு. தமிழக அரசு பள்ளிகளில் 4.3 லட்சம் மாணவர்கள் கடந்த ஆண்டு புதிதாக சேர்ந்தனர். இந்த ஆண்டு 5 லட்சம் மாணவர்கள் சேர்க்கை தொடக்க கல்வித்துறையின் சார்பில் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதை நிறைவேற்றும் வகையில் வழக்கமாக ஏப்ரல் மாதத்தில் துவங்கும் மாணவர் சேர்க்கை தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகளில் மார்ச் 2ஆம் தேதியே துவக்கிறாங்க. இதையடுத்து 5 வயது பூர்த்தியுள்ள குழந்தைகள் பற்றிய விவரங்கள் அங்கன்வாடியில் சேகரித்துள்ள ஆசிரியர்கள் அவர்கள் வரும் கல்வியாண்டு முதல் வகுப்பில் சேர்த்துள்ளனர். இதன்படி அரசு தொடக்க பள்ளிகளில் கடந்த 20 நாட்களில் 44,396 மாணவர்கள் புதிதாக சேர்ந்துள்ளனர். இது எல்லாமே கருத்தில் கொண்டு பார்க்குறப்ப புதிய ஆசிரியர்களுடைய நியமனம் இனி வரும் காலங்களில் அதிக அளவு இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. ஸோ டிஆர்பியில் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்குமாயின் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.